வெல் நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் டார்லிங். எந்த சந்தோஷத்துக்காக இந்த பார்ட்டி? அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோ இருக்கான்ல அவனை சந்தோஷப்படுத்ததான். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு வைர வியாபாரி வரப்போறான் ஃபைனான்ஸ் கொடுக்கறதுக்கு. அவன் மட்டும் ஒத்துக்கிட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம படம் பெரிய லெவல்ல வந்துடும், பெரிய பட்ஜெட் படம் ஆயிடும். வைர வியாபாரியா? அவன் எப்ப வரும்? வந்துகிட்டே இருப்பான். வரட்டும் வரட்டும். எப்படி இருக்க சுனேரி? நல்லா இருக்கேன். பிரமாதம். வாவ். நான் உங்களுக்கு ட்ரிங்க் கொண்டு வரேன். யா ஷூர். பாக்கா. Thank you. Cheers. Cheers. Hi. Yeah, Tashu. Let me introduce. She is my very good friend, Tashu. Hi. Hello, Adarsh. Nice to meet you. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, அது இவரை பத்தி தான். Okay, nice. Okay, நான் போய் மத்தவங்களை கவனிக்கிறேன், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. Yeah, குடிப்பீங்களா? sure. உங்களுக்கு இந்த பார்ட்டி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்றீங்களா? Yeah, it's okay. Why okay? இதெல்லாம் ஒரு பார்ட்டியா? நீ பார்ட்டியை என்ஜாய் பண்ணுமா? Come to my place sometime. I show you what the real party is. Really? Really. இதுக்கப்புறம் வந்துதான் ஆகணும். Yeah, you know, you I are love always parties. welcome. I love parties. அம்மா, சவி, நீ எப்படி இதை மேனேஜ் பண்ண? ஐம் சாரிம்மா, நான் அப்ப அந்த நேரத்துல உன் கூட இல்ல. ஆனா என்னோட பொண்ணு ரொம்ப பிரேவ். ஐ ப்ரௌட் ஆஃப் யூ. அம்மா, பாட்டுக்கு எதுவும் ஆகாதுல்ல? டாக்டர் இப்ப எப்படி இருக்காங்க? சாரி, அவங்கள எங்களால காப்பாற்ற முடியல. ப்ளீஸ் கம் பேக். அப்பா, அவங்கள காப்பாற்ற முடியலங்கறா. அப்பா. அம்மா. என்ன நீ டைம் இவ்வளோ ஆச்சு இன்னும் தூங்குற? டைம் 9:30. 9 o'clock உனக்கு ஷிஃப்ட். நான் எங்கேயும் போறதா இல்லை, என்ன தூங்க விடு. நீ எல்லாம் எப்பவும் மாற மாட்ட. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு இடத்துல ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. அதர்வைஸ் இல்லைனா என்னை வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க, இல்லை நான் வேலையை விட்டு போயிருப்பேன். சின்ன சின்ன விஷயத்தில் நிறைய சந்தோஷம் இருக்கு. நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லதாகவே நடக்குது. இதுக்கப்புறமும் நீங்கள் என் லைஃப்பில் இருக்கணும். ஹேய், நான் என் லைஃப்பில் நடக்கிற சந்தோஷத்தை பற்றியும் விஷயத்தை பற்றியும் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது ஆக்சுவலி ஐ ஹேட் வைன் yesterday. நீங்கள் எப்போ வந்து குடிக்க ஆரம்பிச்சிங்க? I don't drink, but நேத்து தாஷு கூட பார்ட்டிக்கு போயிருந்தேன். So I think அங்க யாரோ
ஜூஸ்லயே ஒயினை கலந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் தலை பாரமா இருக்கு, ரொம்ப வலிக்குது. வீட்ல மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்பா கண்டிப்பா என்ன கொன்னே போட்டுருவாரு. லுக் ரஷ்மி, எனக்கு தாஷுவா ரொம்ப நல்லாவே தெரியும். ஷீ நாட் யோர் பேட் கேர்ள். பட் அவ வாழ்க்கையில நடந்த தோல்வியை அவ ஏத்துக்கிட்டா. கிடைக்கணும்னு நினைக்காம இழக்கிற போராட்டத்துல இருக்கா. ஒரு நாள் அவளுக்கு எல்லாம் புரியும். அன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவ வருத்தப்படுவா. அதனாலதான் சொல்ற, சீக்கிரமா அவளை விட்டு விலகிட. விட்டு விலகுவா? என்ன பேசுறீங்க? 5 மாசம் ஆயிடுச்சு வீர். இது வரைக்கும் எனக்கு ஜாபே கிடைக்கல. தினமும் நான் இன்டர்வியூ கொடுக்க போறேன். தினமும் அப்பா கால் பண்றாரு. என்கிட்ட எந்த பதிலுமே இல்ல. எனக்கு தாஷுவை தவிர இந்த ஊர்ல யாரையுமே தெரியாது. அவளை விட்டுட்டு நான் எங்க போவேன்? ஐ ஹேவ் நோ அதர் ஆப்ஷன். ஓகே ரஷ்மி, உனக்கு ஓகேனா என்னோட கால் சென்டர்ல பேசி பார்க்கறேன். அதான் உன் ஜாப்காக. Congratulations, I'm so proud of you. Give me a hug. I'm so happy for you. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Huh? என்ன இப்பெல்லாம் ஓவரா பண்ற? நீ ரொம்ப மாறிட்ட, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, ட்ரஸ்ட் மீ. We know இந்த மாதிரி எதுவும் இல்ல. But we just want the, இந்த புது ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க பழைய ரோசியை மாத்தக்கூடாது. நீ சனி லியோன்லேருந்து மீனா குமாரியா மாறிட்ட. எக்ஸாக்ட்லி யார். எங்களுக்கு எங்களோட பழைய ரோசி வேணும். Who hates love? லவ், செக்ஸ். கைஸ் ஸ்டாப். அப்படிலாம் எதுவுமே இல்ல, ஓகே? அப்படியா? சரி, சிரிச்சிட்டலே போதும். நீ எங்களுக்கு பார்ட்டி எங்க கொடுக்கலான்னு இருக்க? நீ என்ன வர சொன்னியா? ஆமாம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அம்மா எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஷவி பேருக்கு எழுதிட்டாங்க. எனக்கு தெரியும். அவங்க பண்ணது நல்ல விஷயந்தான். ஏன்னா நான் எதுவும் தேவையில்லைன்னு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை ஷவி மட்டும் இல்லைன்னா நானும் எப்போ சாமியார் ஆயிருப்பேன். இங்க பாரு, எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. இந்த ப்ராப்பர்ட்டிக்காக என்னோட பொண்ணை நீ எப்பவும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அம்மா, என்ன ஆச்சு உனக்கு? ஆ, உன்னால எப்படி இப்படிலாம் யோசிக்க முடியுது? இவ்வளோ சீப்பாக யோசிக்கிற? ஒன்று சொல்லட்டுமா? இதனால தான் நமக்குள்ள கருத்து வேறுபாடு. ஷவி என்னோட வாழ்க்கை. ஷீ இஸ் மை லைஃப். ஐ லவ் ஹர். இந்த மாதிரி தான் நீ என்கிட்டயும் சொல்லியிருக்க. ஹே, வாட்ஸ் அப் காய்ஸ்? என்னையா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவளுக்கு என்னாச்சு? நீ தேவதாஸ் இருக்கிற மாதிரி என்னோட ஃப்ரெண்டையும் தேவதாஸா நீ மாத்திட்ட. ஏன், என்னாச்சு? என்ன? She is pregnant, right? Who is the father? உன்னோட பேரை தான் சொல்றேன். யாரை வேணாலும் இருக்கலாம். நீ என்ன பைத்தியமா? அவளை பத்தி தப்பா பேசாதீங்க, ஓகே? நீ ஒன்று பண்ணு, நீ இப்ப அவகிட்ட பேச. ஓகே, நான் போய் பேசிட்டு Yeah. வரேன். ஆனா நீ வீணா பேசிக்கிட்டு இருக்காத. குட் லக். யா சார். சாக்ஷி, நான் உன்னோட ப்ரொஃபைலை செக் பண்ணிட்டு இருந்தேன். யா சார். அதில் உன் ஹஸ்பண்டோட பேர் இல்லை. ஆமாம் சாக்ஷி, உன் ஹஸ்பண்டோட பேர் என்ன? ஹலோ 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 சார், கேக்குதா? ஹலோ ஹலோ. நெட்வொர்க் ப்ராப்ளம். சார், ப்ராப்ளம் நெட்வொர்க்கில் இல்லை, எண்ணத்தில் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையே கடவுளே. ஸ்னேகா. யா சாக்ஷி. ஸ்னேகா, என்னோட கேபினுக்கு வரியா? ஏன், எதுக்கு நீ இவ்ளோ அப்செட்டா இருக்க? அச்சோ ஸ்னேகா, சீக்கிரம் வா, என்னோட கேபினுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட். யா சரி, நான் இப்பவே வரேன். ஸ்னேகா, டிஸ்கனெக்ட் பண்ணாத. ஓகே ஓகே, டிஸ்கனெக்ட் பண்ணல.
சார் நீங்க குமாருக்கு கால் பண்ணுங்க. சார் நான் 100% சொல்றேன், அவனோட கால் பிஸியா தான் இருக்கும். சார் ஒருவேளை பிஸியா இல்லனா கூட நான் அடிச்சு சொல்றேன், அவன் சாக்ஷியோட ஹஸ்பண்ட் பேரை தப்பா தான் சொல்லுவான். சார் நான் சாக்ஷி கூட தான் இருக்கேன் சார். அவளுக்கு ஹஸ்பண்ட்லாம் யாருமே இல்ல. அவளுக்கு ஒரு 5-6 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேருமே போய் சொல்றாங்க சார். சார் ப்ளீஸ் குமாருக்கு கால் பண்ணுங்களேன். எஸ் சாக்ஷி சொல்லு. குமார், இப்போ உனக்கு பாஸ் கால் பண்ணலாம். அவர்கிட்ட நீ அப்படியே பேசிக்கிட்டே இரு. நீ அப்படியே என் கேபினுக்கு வந்துரு. கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வா. ஆனா சாக்ஷி என்னாச்சு? சொன்னா கேளு, சீக்கிரம் வா. சரி இரு நான் வரேன். ஓ பாஸ் கால் பண்றாரு. ஹலோ. எஸ் பாஸ். நான் கொஞ்சம் சும்மா ரெக்கார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சார் இங்க எந்த பிரச்சனையும் இல்லை சார். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லை, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். குமார் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஷிட் புல்ஷிட். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? யாரு? சார் புஷி சார், புஷ்பிந்தர் சிங் சார். என் ட்ரெஸ்ல டீயை கொட்டிட்டான் சார். தயவு செஞ்சு அவனை கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்லு. டெஃபினெட்லி, கண்டிப்பா சார். எக்ஸாக்ட்லி, அவனை வேலையை விட்டு தூக்கணும் சார். சாக்ஷியோட ஹஸ்பண்ட் பேர் என்ன? நீ பின்னாடி போ. ப்ளீஸ் சார். விட்ரா. சார் பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னாச்சு சார்? இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்க. எஸ் சார். நான் என்ன கேட்டேன்னா, சாக்ஷியோட ஹஸ்பண்ட் பேர் என்ன? சார் உங்களோட வாய்ஸ் கேட்கல சார். வாய்ஸ் இஸ் கிராக்கிங். ஹோல்ட் ஆன் குமார். ஹலோ சாக்ஷி. அது சாக்ஷி, உன் ஹஸ்பண்டோட பேர் என்ன? ஹஸ்பண்டோட பேரா? அக்ஷய். அக்ஷய் சார். சார் அக்ஷய். அக்ஷயா? ஓ ரியலி? ஓகே, அக்ஷய்னு சொல்றான். குமார். எஸ் சார். சாக்ஷியோட ஹஸ்பண்ட் பேர் என்ன? சாக்ஷியோட ஹஸ்பண்ட் பேரு அக்ஷய். அக்ஷய் சார். அக்ஷயா? ஆஹா, கொஞ்சம் ஃபுல் நேம் சொல்றியா? ஃபுல் நேமா சார்? ஃபுல் நேம் திவாரி. திவாரி சார். அக்ஷய் திவாரி. அக்ஷய் திவாரியா? ஓகே, தேங்க்யூ. சாக்ஷி, அக்ஷய் மை ஹஸ்பண்ட். திவாரி. மை ஹஸ்பண்ட் அக்ஷய் திவாரி. நீ இவளோட ஹஸ்பண்ட் பேரை எதுக்காக சொன்ன? ஐயோ, பாஸ் என்னோட ஹஸ்பண்டோட பேர் சொல்ல சொன்னாரு. நான் எப்படி பிரதீப் பேரை சொல்றது? கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ். சார் நான் சொல்றதை கேளுங்க. இல்லை, நான் எதுவும் கேட்க மாட்டேன். கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ். என் டைமை நீ வேஸ்ட் பண்ணிட்ட. அவுட். தஷு ப்ளீஸ் கோவப்படாத. நான் உன்கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அடடா பார்பி டால், எனக்கு உன்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா கம் ஆன் யார் அந்த வீர் உனக்கு வேற யாருமே கிடைக்கலையா? Oh my God, இது இல்ல, அப்படி அவன்கிட்ட என்னதான் இருக்கு? என்னத்தை பார்த்து அவனுக்கு கிஸ் பண்ண? அவன் லைஃப்ல என்னதான் பண்ணிருக்கான்னு சொல்லு. அவன் தன்னோட அம்மா அப்பாவோட 50 லட்சத்தை வீணாக்கிட்டான் தெரியுமா உனக்கு? ஏன் சார் MBA இன் ஃபைனான்ஸை இங்கிலாந்துல பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு, டாப் காலேஜ். ஆனா இங்கிலாந்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் சாரோட திறமை ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் ஆக்டர் ஆகணும்னு வந்துட்டாரு. உனக்கு திறமை இருக்கு, அழகு இருக்கு, சீக்கிரமா ஆக்டர் ஆயிடுவேன்னு அவன் மனசு சொல்லியிருக்கு. என்னாச்சு? ஓ ஒன் செகண்ட். சார் ஆக்டர் ஆயிட்டாரு, அதான் ஞாபகம் இருக்குல்ல? அன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் செம டோஸ் வாங்கினானே. ஆக்டிங்லேயும் எதுவும் வேலைக்கு ஆகலைங்கிறதால சார் கால் சென்டருக்கு போயிட்டாரு. இல்லை, நீ ஒன்று சொல்ல, யாரோடைய அப்பா தான் தன் பையன் நல்லா படிச்சு பிபிஓவில் வேலை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க, கால் சென்டரில் வேலை செய்யணும்னு நினைப்பாங்க? உன் அப்பா சொல்லியிருக்காரா? ஆனால் என் அப்பா சொன்னதே இல்லை. ரோசி, இது உண்மையா? லுக் வீர், நான் உன்னை ப்ளேம் பண்ணவே இல்லை. அண்ட் என்னோட லவ்வை மற்றவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்புறம் இந்த குழந்தை யாரோடதுன்றத நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஆனால் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் இந்த குழந்தையோட அம்மா. அண்ட் எஸ், நான் இந்த குழந்தைய கண்டிப்பாக பெற்று எடுப்பேன்.
ஆல்சோ ஒன் மோர் திங். அன்னைக்கு நாம 2 பேரும் சேஃப்டியா இல்ல. ரோசி, அது நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சே. ஆமா, அது ஒரு புது பொண்ணு இருக்கா. வாட்? இது அவளோட கால் தானே? யா. பிரதீப் பைத்தியம் ஆயிட்டான். அவன் தான் பாஸ் கிட்ட எல்லாத்தையும் போய் சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, உன்னை கேரக்டர் லெஸ்ஸன் வேற சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம உனக்கு 4-5 அஃபேர்ஸ் வேற இருக்கான். அப்புறம் நீ உன்னோட முன்னேற்றத்துக்காக நீ அவனோட பேரையும் யூஸ் பண்றியா? இன்னும் அவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கான் தெரியுமா? நீயும் நானுமா சேர்ந்து பாஸை சீட் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? கேன் யூ பிலீவ் தட்? அண்ட் இந்த ரீசன்னால தான் பாஸ் உன் ஹஸ்பண்டை மீட் பண்ணோன்னாரு. அவனா? உனக்கு ஏதாவது மெயில் வந்திருக்கும், செக் பண்ணி பாரு. I'm sorry. Excuse me. ஐம் so சாரி சார். இந்த டைம்ல நான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்க கூடாது. ஆனா இப்போதான் உங்களோட மெயிலை நான் பார்த்தேன். கேன் யூ ப்ளீஸ் கிவ் இட் தட் செகண்ட் தாட் சார்? வாட் செகண்ட் தாட்? நான் உனக்கு ஆஃபர் கொடுத்தேன், the position of vice president of our company, and that was a professional offer. But உனக்கு ஏதாவது வேணும்னா நான் பர்சனலாக உனக்கு ஆஃபர் பண்ணதை நீ எனக்காக கண்டிப்பாக பண்ணி ஆகணும். உனக்கு அந்த டீல் ஞாபகம் இருக்கா? நான் ஆஃபர் பண்ணேன். அது உனக்கு ஓகேன்னா ஷூர், நெக்ஸ்ட் ஆப்ஷனை கண்டிப்பாக நான் திங்க் பண்ணுவேன். சார், அது வந்து சாக்ஷி, நீ பேசாமல் ஒன்று பண்ணு. நான் வீட்டில் தான் இருக்கேன், நீ வீட்டுக்கு வந்துரு. லேப்டாப் இங்கே தான் இருக்கு. உன்னோட கையாலேயே இமெயிலை டெலீட் பண்ணிடு. சிம்பிள், ஈஸி சொல்யூஷன். அண்ட் அஃப்கோர்ஸ் நாம கொஞ்ச நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். பிரதீப்பே போய் பாஸ் கிட்ட சாக்ஷிக்கு எதிராக சொல்லியிருக்கான். இது ரொம்ப சீப்பான விஷயம் இல்ல? எதிரிங்களுக்கு கூட யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவன் எதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்றான்னு தெரியல. மேன் வில் பி மேன், டிக்கெட்ஸ். சவ்வி லாங்குவேஜ். சாரி மாம், பட் நீங்க எதுக்காக அக்ஷய் பேரை சொன்னீங்க? எனக்கு தெரியல. அது சாக்ஷிய டென்ஷனா பார்த்ததும் நான் கன்ஃபியூஷன்ல அக்ஷயோட பேரை நான் அங்க சொல்லிட்டேன். அப்படின்னா உங்களுக்கு எப்பெல்லாம் புரியாத சிச்சுவேஷன் வருதோ அப்போ உங்களுக்கு அக்ஷய் பேர் மட்டும்தான் ஞாபகத்துல வருது. நீங்க அவரை லவ் பண்றீங்க. இது ரொம்ப டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். வாழ்க்கையில காதல் ஒரே ஒரு முறை மட்டும்தான் வரும். அது சரியோ இல்ல தப்போ, அதுக்கப்புறம் அதை காப்பாற்ற வேண்டியதாயிடும். நம்ம விதி நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல மனுஷங்களா கிடைப்பாங்க. இல்லைன்னா சோ அக்ஷய் நல்லவரா இல்ல கெட்டவரா? ஆரம்பத்துல சரியாதான் இருந்தான். அம்மா, நீ முதல்ல போய் உன்னோட ஹோம்வொர்க்க பாரு. சும்மா பாட்டி மாதிரி பேசாத, சரியா? ரோசி, ஐ மீன் கில்ட். உன்னை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல. டோன்ட் வரி வீர், எனக்கு எப்பவுமே நீ ஒரு ஃப்ரெண்டா இரு. பிரதீப், 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 நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நீ பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அப்படி உனக்கு என்னதான் வேணும்? என்ன புது ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கான் போல இருக்கு. இந்த அக்ஷய் யாரு? அதுக்கு நான் உன் பெயரை சொல்லணுங்கிறியா? அப்படி சொன்னா நம்மளோட கெரியரே போயிடும். இங்க பாரு, என்னோட கரியர் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு.
ஆனா உன்னோட கரியரை நான் அழிக்காம விட மாட்டேன். ஆமா, நீ என்ன நினைச்ச? அவ ஒரு கேவலமான ஒரு கிழவன். அவ ஒவ்வொரு நைட்டும் ஒவ்வொரு பொண்ணோட படுக்கிறவன். அவ உன்னை விபிய மாத்திருக்கான்னு என்ன நம்ப சொல்றியா? சொல்லு. நீ ரொம்ப கேவலமா யோசிக்கிற. வாவ், நீ பண்றதுலாம் கேவலமா இருக்கு. நான் யோசிக்கிறதுதான் கேவலமா இருக்கா? ஏய், ஒரு நிமிஷம். தன்னோட லாபத்துக்காக இன்னொருத்த கூட படுக்கிறதுக்கு இந்த சமுதாயத்துல என்ன பேர் தெரியுமா? அவ பேரை சொல்லவா? இப்போலாம் நீ எங்க இருக்க? உன்னோட கனவுல. ஐயோ, என்னை எங்க நீ தூங்க விடுற? நாட்டி. டேம், மும்பைல இருக்க டிராஃபிக். Oh my god, it's so hot. Hey, ஏன் வெளிய நிக்கிற? உள்ள வா. Well, darling. Anyway, darling, இவ ரஷ்மி. இவ என் கூட தான் தங்கி இருக்கா. Hello sir. I'm a BTech topper of my city. I'm an engineer, sir. ஓ, அப்படியா? நீ என்ன இவ்ளோ படிச்சிருக்க? ஆனா இங்க என்ன பண்ற? அட, அதுக்காக தான் நான் இவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். அது வந்து நீதான் இங்க படிக்காத கும்பல சேர்த்து வச்சிருக்கல, அதான் படிச்ச ஸ்மார்ட்டானவங்க உனக்கு தேவைன்னு நினைச்சேன். உன்னோட ஆஃபீஸை நல்லா மேனேஜ் பண்ணணும் அண்ட் இந்த ஜாபுக்கு இவ சூட் ஆவான்னு நினைச்சேன். அதிகமா ஒன்றும் இல்லை. ரஷ்மியை இப்பவே ஜாப்ல சேர்த்துக்கோ, அப்புறம் மாசம் 40,000 சேலரி கொடுத்துரு. என்னது 40,000? என்னால எப்படி கொடுக்க முடியும்? இங்க பாரு டார்லிங், நான் உன்கிட்ட கேட்கல, நான் சொல்றேன். இதுல தாஷுவோட ஈகோ அடங்கி இருக்கா. ஒருவேளை தாஷுக்கு மட்டும் கோவம் வந்துருச்சுன்னா, இதுல தாஷுவோட ஈகோ அடங்கி இருக்கிறதுனால கொடுக்குறேன். இவளுக்கு வேலை கொடுக்குறேன், சேலரியும் நீ சொன்ன மாதிரியே கொடுக்குறேன். ஏன்னா நான் தாஷுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். போய் அக்கௌண்டன்ட் கிட்ட பேசு. Thank you so much sir. இட்ஸ் ஓகே சார், நான் ரொம்ப நல்ல வேலை செய்வேன் சார். ஃபுல் டெடிகேஷனோட பண்ணுவேன். Thank you so much sir. Thank you sir. Thank you so much. Thank you sir. Thank you sir. Thank you so much. வா தாஷு. இரு, தாஷு எங்க கூட்டிட்டு போற? நாங்க கொஞ்ச நேரம் பேசணும், நீ போ. தாஷு. நீ போ, நான் வந்துடுறேன். Okay. Go go. Okay. Bye. Go. Hello sir. Yeah. சார், ஆக்சுவலி சார் இப்பதான் எனக்கு ஜாப் கொடுத்தாரு. 40,000 சேலரின்னு சொன்னாரு. ப்ளீஸ் சார், கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. தேவிகாவின் வேதனைங்கிற புக் பத்தி பேசுறதுக்காக வந்தேன். அது உங்க வேதனை தானா? ஆமா சார், அது நான் எழுதுனதுதான். ரஜினி கமல் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பாகவதாரை கூட்டிட்டு வந்து எப்படி வித்தியாசமா எழுது, அதுல கொஞ்சம் மசாலாவும் சேர்த்துக்க. என்னுடைய படைப்புகள் எல்லாம் அவங்களுக்கு குப்பை மாதிரி தெரியுது. மசாலா மாதிரி வேணும்னு சொல்றாரு. நான் இன்னைக்கு உன்னை சுஜாதாவோட ஒரு மிகப்பெரிய எழுத்தாளரா மாத்த போறேன். இந்த மொழியை சுத்தமா புரியல. அப்புறம் எதுக்காக நம்ம இந்த படத்தை பார்க்க வந்தோம்? டேய், பாஷியாடா முக்கியம், படத்தை பாடுறா. உள்ளுக்குள்ள அப்படியே உணர வேண்டிய படம். அப்போ இந்த கர்மத்தை தான் எழுத சொல்றியா? இங்க பாரு எழுத்தாளரே, எது விக்குமோ அது பின்னாடி தான் மக்கள் எல்லாரும் போவாங்க. அப்படி இருக்க ஒரு நாள் அந்த பாலைவனத்துல ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளத்துல நாங்க எல்லாருமே அப்படியே மிதக்க ஆரம்பிச்சோம். பஸ்ல படுத்திருக்கிற இவளை பார்க்கறதுக்காக தான் பஸ்ஸுக்குள்ள மிகப்பெரிய கூட்டமே ஏறும். முதல் தடவையா ராணியோட உடல் அழக நான் ரொம்ப நெருக்கத்துல பார்த்தேன். தம்பி, ஒரு நிமிஷம். மஸ்துராமோட அடுத்த படைப்பு எதை பத்தி? உனக்கு சாட்டர்டே சண்டே என்ன ப்ரோக்ராம்? லீவு நாள்ல நான் வீட்ல தான் இருப்பேன் டீச்சர். சரி, அப்படின்னு ஒண்ணு பண்ணு. நீ என் வீட்டுக்கு வந்துரு. நான் உனக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுக்கிறேன். அதுல உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும். என்ன விஷயம்? ரொம்ப சந்தோஷமா இருக்க? எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. ஜாப் கிடைச்சிருச்சா? ஒரு நிமிஷம், நான் உனக்கு ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். முதல்ல நான் சொல்றதை கேளு. தாஷு தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தா தெரியுமா? எனக்கு கம்பெனில HR போஸ்ட் வாங்கி கொடுத்திருக்கா. அதுவும் தாஷு அவங்க கிட்ட என்ன CEO ஆக்கிடுங்கன்னா. வாவ். CEO எவ்வளவு பெரிய போஸ்ட்ன்றதே அவளுக்கு தெரியல. ஆனா நான் HR ஆயிட்டல. ஃபைனலி, isn't it amazing? அதனால தான்
இவ்ளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த யார்கிட்டயாவது ஷேர் பண்ணி ஆகணும்ல, அதனால தான் நான் இங்க வந்துட்டேன். யா நல்ல விஷயம் தான். காஃபி ஓகேவா? அண்ணா நீ ஸ்வீட் கொண்டு வரேன்னு சொன்ன. காஃபி கசப்பா இருக்கும், அது குடிக்கலாம். ஏன்னா தாஷு வேலை வாங்கி கொடுத்துருக்கல. How mean. சியர்ஸ். Hey. Wow. Super. ஏய் எங்களோட ஜாயின் பண்ணிக்கோ, இங்க வா. சூப்பர். அப்படிதான். ஹாய், எப்படி இருக்க? ஏய். என்னத்தோட உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? என்னோட பணம், என்னோட சாப்பாடு, என்னோட ட்ரிங்க். உன்னை யார் இங்க வர சொன்னா? உன்னை யார் இங்க இன்வைட் பண்ணது? ஹோ தஷு. தஷு இங்க வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டா. இப்ப அடுத்து நீதான் டார்லிங். இங்க எதுவும் ஃப்ரீயா கிடைக்காது. சோ நீ தான் அவளை இங்க இன்வைட் பண்ணியா? இதுக்காக நீ தான் அவளை என்கிட்ட கூட்டிட்டு வரணும். இதுக்காக நான் உனக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன். நீ இத பண்ணுவல்ல? ஒருவேளை பண்ண முடியலன்னா நான் உங்க 2 பேரையும் இந்த ஊர்ல கேவலப்படுத்திடுவேன். உங்களால வெளியே நடக்க கூட முடியாது. என்னெல்லாம் பண்ணுவேன்னு தெரியும்ல? நல்லா யோசிச்சுக்கோ. ஓகே எவ்ரிவன், பார்ட்டி இஸ் கேன்சல். எல்லாரும் வீட்டுக்கு போங்க. சாக்ஷி, சாக்ஷி நீ இங்க இந்த லக்கேஜ், நீ எவ்வளவு நேரமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? நான் நேத்து நைட்டே வந்துட்டேன். நேத்து நைட்டே வா? நீ எதுக்காக எனக்கு கால் பண்ணல? பெல்லாவது அடிச்சிருக்கலாம்ல. இங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்திருக்க. இல்ல நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சேன். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. ப்ளீஸ் இப்ப நீ என்கிட்ட எதுவும் கேட்காத. அதுவும் இல்லாம இப்ப உனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுல, மத்ததெல்லாம் நம்ம நைட்டு பேசிக்கலாம் ப்ளீஸ். யா சரி ஓகே, நீ முதல்ல உள்ள வா. வா. அம்மா, அட சாக்ஷி ஆண்டி நீங்களா? இங்க பாருடா, சாக்ஷி ஆண்டி ரொம்ப டயர்டா இருக்காங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சாக்ஷி, நீ என்னோட ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட். ஓகே. அம்மா, சாக்ஷி ஆண்டி பேக்கோட எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? எனக்கு தெரியலம்மா. நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணாம இரு. ஏன்னா அவ ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கா. ஓகேவா? பாய். சரிம்மா, நீங்க போனதுக்கு அப்புறம் ஏன் அவங்க டென்ஷனா இருக்காங்க நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஜவி, நான் கேட்க மாட்டேம்மா. பாய். பாய். ரஷ்மி, நீ எங்க இங்க?
இட்ஸ் எவ்ரிதிங் ஃபைன். சரி உள்ள போலாம், வா வா, எந்திரிச்சு வா. என்னாச்சு? ஆ? என்னாச்சு? எவ்வளவு நேரமா வெளியில உட்காந்துட்டு இருக்க? என்ன பிரச்சனை சொல்ல சொல்லு, என்ன விஷயம், என்ன ஆச்சு சொல்லு. வீர், அதை விட ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் எனிதிங் ஃப்ரம் மீ. எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. ஐ ஷுட் ஸ்லீப். சரி, இது என்னோட பெட்ரூம், நீ உள்ள போய் தூங்க போ. நான் குமார்! சொல்ற வேலையை கொஞ்சம் கவனமா பண்ணு. குமார்! அப்புறம் ஹாய். சொல்லு பிரதீப். சாக்ஷி வீட்டு விட்டே போயிட்டா. அவ ஃபோனும் ஆஃப்ல இருக்கு. எப்போ போனா? அது நைட் 2 மணிக்கு. அது இப்போ வந்து என்கிட்ட சொல்ற 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம்? அவளுக்கு 2 மணிக்கு ஷிஃப்ட் இருக்கு. அவன் மட்டும் வரலனா கண்டிப்பா நம்ம போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம நீ தான் எல்லாத்தையுமே சொதப்பிட்ட. ஐ டோன்ட் நோ மேன். அவ முகத்தை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கோவம் வருது. பிரதீப், கூல் டவுன். உனக்கு என்னாச்சு? நீ இப்படிலாம் இருந்தது இல்லையே. சரி விடு, ஐ ஹேட் ஹர். பிரதீப், இப்போ என்ன பண்றது? ஸ்னேகா, ஒரு செகண்ட் வா. எக்ஸ்கியூஸ் மீ. ஸ்னேகா, ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு. நேத்து நைட் சாக்ஷி அவ லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டை விட்டு போயிட்டாளாம். அவ என் வீட்டில் தான் இருக்கா. உன்னோட வீட்லயா? அவ நல்லா இருக்கல்ல? எனக்கு தெரியல குமார். அவ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தா. எதுவும் சொல்லல, நேரா தூக்கம் வருதுன்னு போயிட்டா. இந்த பிரதீப் இருக்கானே. எனிவேஸ், தேங்க்யூ. யார் அது? ஹலோ, என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க? என்ன பார்த்ததுல சந்தோஷம் இல்லையா? இல்ல, சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நான் பிஸியா இருந்தேன். ஓ, எதனால என் டார்லிங் பிஸியா இருக்கீங்க? உங்க ஃபர்ஸ்ட் டார்லிங் ஆபீஸ்ல இருக்காங்க. ஓஹோ. உங்களோட செகண்ட் டார்லிங், அதாவது நான் என்னோட ஆன்ட்டிக்காக, அதாவது சாக்ஷி ஆன்ட்டிக்காக ஃபுட் ரெடி பண்றேன். இந்த ஆன்ட்டி எங்க இருந்து வந்தாங்க? முன்னாடி இல்லையே. அது எனக்கே தெரியாது டாட். லெட் மீ see. எக்ஸ்கியூஸ் மீ. ம், நோ ஃப்ளோட்டிங். ஷீ இஸ் யுவர் மச்சினிச்சி. நீ பாட்டி மாதிரி என்கிட்ட பேசாத, ஓகே? ஹாய் மேம், இது உங்க ஆர்டர். பேமெண்ட் ஆயிடுச்சு. தேங்க்யூ. வீர், 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 குட் மார்னிங். அது சாப்பாடு வந்துருச்சு. நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் பிளேட்ஸ் எடுத்து வைக்கிறேன். ஓகே, யா. ரஷ்மி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா?
ம் நைட் என்ன நடந்துச்சு? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? நம்ம 2 பேரும் என்ன வேணாலும் ஷேர் பண்ணலாம்னு தெரியும்ல? என்னாச்சுன்னு சொல்ல. பிரச்சனையை ஷேர் பண்றதுனால அந்த பிரச்சனை பெருசாகாது. அது ஆக்சுவலி நேற்று நைட் நான் தாஷு கூட பார்ட்டிக்கு போயிருந்தேன். ரஷ்மி, நான் தான் சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் போகாதன்னு. ஆனா அவ பிடிவாதமா கூப்பிட்டதால தான் நான் போனேன். பார்ட்டியில் என்ன ஆச்சு? அது ஆக்சுவலி பார்ட்டியில் ஒருத்தவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். நான் அவனை அடிச்சிட்டேன். சரியா பண்ண. இன்னொரு அடி வெயிட்டா போட்டிருக்கணும். அவன் நம்பர் கூட. என்கிட்ட எப்படி நம்பர் இருக்கும்? தாஷுக்கு ஃபோன் பண்ற அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். வீர் ப்ளீஸ் ப்ளீஸ் நீ இப்ப கால் பண்ணாத ப்ளீஸ். நான் இதுக்கு மேல சீன் கிரியேட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. இதுக்கு மேல நீ தாஷோட வீட்ல இருக்கவனா திங்ஸ்ல கொண்டு வந்துற. எனக்கும் தாஷு கூட இருக்க விருப்பம் இல்ல. அதனால தான் உனக்காக நைட் ஃபுல்லா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல. நான் யார்கிட்டயாவது சாவியாவது கொடுத்து அனுப்பியிருப்பேன்ல. என்ன நீ? டீ டீ ஆறுது குடி. சரி கிளம்பு. தாஷோட வீட்ல இருந்து திங்ஸ்ல எடுத்துட்டு வந்துடலாம். அது வந்து என்னாச்சு? நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். ம். நீ நேத்து என்கிட்ட ஐ மீன் இன்னைக்கு காலையில அது உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட ட்ரெஸ் இங்க இருக்குன்னு சொன்னீங்க. ஐ மீன் இட்ஸ் ஓகே. பட் நீங்க ஒன்னா தானே இருந்தீங்க. ஐ மீன் எதுக்கு அவளை நீங்க விட்டுட்டீங்க? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? நான் ஒன்றும் அவளை விடல. அவ தான் என்னை விட்டுட்டு போயிட்டா. இன்னொரு விஷயம் ரஷ்மி, நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்கணும்னு நினைச்சது கூட இல்லை. அதனால தான் நான் என் எக்ஸை பத்தி உங்ககிட்ட அப்பவே சொல்லிட்டேன். தாஷு வீட்டுக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க போலாமா? ரஷ்மி, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க. எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து மெசேஜ் வந்து. யா யா ஷியோர் ஷியோர். யா ஷியோர். அக்ஷய், எதுக்கு டால் மட்டும் எடுத்துக்கிறீங்க? என்ன இது நீ சமைச்சிருக்க? நீ எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஐ லவ் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் டன். அண்ட் எனக்கு ஆஃபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். தேங்க்யூ. சார், என்ன வர சொல்லியிருந்தீங்களாமே? ஆமா, பிரதீப் என்கிட்ட நீ இப்போ உன்னோட ஹஸ்பண்டோட இருக்கிறதா சொன்னான். ஏன்னா நீங்க இப்போ லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இல்லையாமே? நோ சார். நான் ஹைதராபாத்துக்கு கிளம்புறேன் டுமாரோ மார்னிங். ஓகே. ஸோ உன்னோட ஹஸ்பண்டை நான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 6-6:30 மணிக்கு. பிளேஸ் எங்கங்கிறத நீயே சொல்லு. எனி ப்ராப்ளம்? நோ சார். அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் 6:30 மணிக்கு மீட் பண்ணலாம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும் போல இருக்கே. டீ. அட, இட்ஸ் ஓகே. நீ தான் டீ நல்லா போடுவல. பரவாயில்ல, இருக்கட்டும் கூட. பார்த்து சூடா இருக்கு. ஆக்சுவலி உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா மார்னிங்ல இருந்து இந்த ட்ரெஸ் தானே போட்டிருக்கேன். சாரி, நான் இப்பதான் உங்களை சரியா கவனிச்சேன். எனக்கு காலையில இருந்து நிறைய வேலை இருந்துச்சு, அதனால தான். அது என்னோடதும் உங்க எக்ஸோட ஃபிட்டிங் சேமா இருக்குல்ல? ஆமா, நல்லதா இருந்துச்சு. அவளோட ஃபிட்டிங்கும் நல்லதா இருந்துச்சு. ஆனா இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு. எதுக்கு? ஏன்னா அவளோட காலேஜில் அவ பிடெக் டாப்பர் இல்லையே.
ஓ ஹலோ சாக்ஷி. ஹாய் சார். கம் கம் ஹாவ் அ சீட். தனியாவா வந்திருக்க? நான் உன்னோட ஹஸ்பண்டை மீட் பண்ணலான்னு நினச்சேனே. கரெக்ட் டைமுக்கு அவரு வந்துருவன்னு சொல்லிருக்காரு. ஓகே, வுட் யூ லைக் டு ஹேவ் சம்திங்? நோ சார், இட்ஸ் ஓகே. வெயிட்டர். எஸ் சார். மேடம்காக ஒரு சூப்பரான ஃப்ரூட் பஞ்ச் கொண்டு வா. ஓகே சார். ஓகே, போ சீக்கிரம் கொண்டு வா. நீ என்ன டென்ஷனா இருக்கியா? நோ சார், உன் அப்படிலாம் ஹஸ்பண்ட் தானே ஒண்ணும் இல்ல. மீட் பண்ண போறேன். இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? ஐ அம் ஃபைன் சார். ஓகே கிரேட். அவரை பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அவங்க கிட்ட கொடு. நீ ஸ்டார்ட் பண்ணு. சார் நீங்களும் ஏதாவது சாப்பிடுங்க. இல்ல, எனக்கு இப்ப வேணாம். நான் உன்னோட ஹஸ்பண்டோட தான் சாப்பிட போறேன். யூ லுக் worried. என்னாச்சு? உன் ஹஸ்பண்டோட டேட் வந்த மாதிரி நினைச்சுக்க. நான் அவரை பார்த்துட்டு உடனே போயிடுவேன். என்ஜாய், ஹாவ் அ குட் டைம். நிஜமாவே அவர் வராரா? எஸ் சார், டிராஃபிக்ல மாட்டியிருப்பாரு. ஆர் யூ ஷூர் யூ ஆர் மேரிட்? இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. இவ பார்க்க ரொம்ப அழகா இருக்கால்ல? எஸ். சிட் டவுன் மை டியர். ப்ளீஸ் ரிலாக்ஸ், பி கம்ஃபர்டபுள். யா ஐம் ஃபைன். அது வந்து நீங்க ஒன்றும் சாப்பிடலையா? இல்லை, உங்க கூட சாப்பிடலான்னு நினைச்சேன். வெயிட்டர். எஸ் சார். ஒரு பாட்டில் வோட்கா உடனே கொண்டு வாங்க. ஷூர் சார். ஓகே, சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓகே சார். அண்ட் பை த வே, ஐ எம் அக்ஷய். அண்ட் யூ ஆர்? விஜய். விஜய்ங்கிறது உண்மையிலேயே ரொம்ப நல்ல பேர் தான். சரி, உங்க ஃபுல் நேம் என்ன? விஜய் தீக்ஷித். நீங்க என்ன பார்க்க விரும்பினதா நான் கேள்விப்பட்டேன். இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஆக்சுவலி இவளை நான் எப்போவாது தான் மீட் பண்ணுவேன். உங்களால் இன்னைக்கு இவளை நான் மீட் பண்ணிட்டேன். எங்களுக்கு நடுவில் ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா என்ன? ஓ நோ, நாட் அட் ஆல். நான் சும்மா தான் கேஷுவலாக பார்க்கலான்னு நினச்சேன். நீங்க இவளை பார்க்கறத நானும் பார்க்குறேன். உங்க பார்வை சரியில்லை. உங்க மனசுல தப்பான எண்ணம் இருக்கும்னு தோணுது. வோட்கா வந்துருச்சு. இங்க வச்சிரு. சார், யுவர் வோட்கா. எஸ், கிளாஸ் இங்க வைங்க. அண்ட் திஸ் ஒன் சார். தேங்க்யூ. அண்ட் கெட் சம் ஐஸ் ப்ளீஸ். ஓகே சார். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இவ யார் கூட இருந்தாலோ அவன் உங்க கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறான். யா, அவனை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஹி இஸ் ஒன் ஆஃப் அவர் ஸ்டாஃப். பிரதீப் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? உங்களுக்கு சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை வச்சிருக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். சொல்லு, பிரதீப் இஸ் அ ஃபூல். அவன் சொல்றதெல்லாம் நீங்க எப்படி நம்புறீங்க? அவன் வேணா ஃபூலா இருக்கலாம், ஆனால் நான் கிடையாது. அதனால தான் உங்களை பார்க்கறதுக்கு நான் இங்கே வந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நான் விஜய் பேசுகிறேன். உடனே வந்தாகணுமா? அர்ஜென்ட்டா? அப்படியா? என்ன விஷயம் சொல்லு. கண்டிப்பாக உடனே வரணுமா? இல்லை, நான் ஒரு 20 மினிட்ஸ்லையா? ஓகே. இல்லை, வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ போத் ஆஃப் யூ. எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான கால் வந்துருச்சு. நான் உடனே கிளம்பி ஆகணும். ஆனால் உங்கள் ட்ரிங்க்? ஓ நோ, சம் அதர் டைம். ஓகே, பாய் பாய். ஓஹோ, அவர் ட்ரிங்கை குடிக்காமலே போயிட்டாரு. அவருக்கு ட்ரிங்க் தேவைப்பட்டது. ஆனா நீங்க எப்படி இங்க? தேங்க்யூ so much அப்பா. எனிதிங் ஃபார் யூ மை பிரின்சஸ், எனிதிங். அம்மா, ஆன்ட்டி, என்னோட ஐடியா எப்படி இருந்துச்சு? பிரில்லியன்ட் ஐடியா. என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது?
கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க எதுக்கு கிஸ் பண்ணீங்க? கைய வேற பிடிச்சீங்க? ஆக்டிங் பண்றதுலயும் லவ் இருக்கணும்ல. சரி, நான் கிரெடிட் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். ஆனா ஐடியா அம்மாவோட தான். இன்டெலிஜென்ட் அம்மாவோட இன்டெலிஜென்ட் பொண்ணு. நீங்க அம்மாவை இன்டெலிஜென்ட்னா சொன்னீங்க. ஆமா, அவ இன்டெலிஜென்ட் தானே. வா, வந்து சாப்பிடு. சார் இது உங்களுக்கு நல்ல ஆஃபர். கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க சார். ஸ்னேகா மேம், கஸ்டமர் மேனேஜர் கிட்ட பேசணும்னு சொல்றாரு. இந்த ஹாலிடே பேக்கேஜ் மட்டும் ஓகே ஆகலன்னா என்னோட டார்கெட் முடியாது மேம். ப்ளீஸ் மேம். என் பேரு ஷர்லி. ஐ எம் த மேனேஜர். ஹவ் கேன் ஹெல்ப் யூ சார்? ஷோலி, உங்க எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்கல்ல, அவங்க ஆஃபர் எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. அதுவும் உங்க டார்கெட்டை முடிக்கணுன்றதுக்காக. எனக்கு இதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. அவங்க என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஐ எம் சோ சாரி மிஸ்டர் தாம்சன். நீங்க யோசிக்கிறது எனக்கு நல்லா புரியுது. ஆனா நீங்க ஒரு நல்ல வேல்யூபிள் கஸ்டமரா இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ஆஃபரை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஆஃபர் மூலமா 50% சேவ் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு எங்க சர்வீஸ் பிடிக்கலனா உங்களோட மணியை நீங்க திரும்ப வாங்கிக்கலாம். ஆர் யூ ஷூர்? யா சார், நீங்க ரொம்ப வேல்யூபிள் கிளையண்ட். உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்க ஆர்டரை நான் எடுத்துக்கவா சார்? யா, சவுண்ட்ஸ் குட். உங்களுக்கு வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா? நோ, இட்ஸ் ஓகே. ஓகே, என்னோட ரெப்ரசன்டேட்டிவ் இதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுவாங்க சார். ஹேவ் a great day. Thank you. Thank you so much. சரி பேசு. கரண் கூட அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் வரல. யாரு கூட தான் அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் வரும்னே தெரியல. அதிதி, சந்தீப் அங்கிள், என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. லுக் அட் யூ. நீங்க அவரை விட 10 வருஷம் ஜூனியர் மாதிரி இருக்கீங்க. तेरी बातों में जो नशा Don't tell me you're a virgin. दिल को धीरे से छू जाता. You're a virgin. But this stays between us. என்னோட பாய் ஃப்ரெண்ட் உன்ன மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? तेरी आंखों की वो चमक मुझको खुद से चुरा जाता है. हर पल तू ही तू लगे. Sandy. जैसे ख्वाब सा ये लगे. तेरे नाम सा दिल धड़के मेरा. Either you make the right decision or make the decision right. இந்த மும்பைல நீயும் மாறிட்டல, சொன்ன மாதிரி ஷிஃப்ட் ஆயிட்டல. இது வரைக்கும் நீ எனக்காக நிறைய பண்ணிருக்க. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. ஆனா நேற்று நைட்க்கு அப்புறம் உங்க கூட தங்க எனக்கு விருப்பம் இல்லை. உன்னால நிறைய பேரை நானும் இழந்துட்டேன். அதெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் நீ உன் வழியில போ, நான் என் வழியில போறேன். சரி, நான் பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன். போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு. அது மட்டும் இல்லை, நீ அவன் கூட படுத்தனா அவன் 10 லட்சம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான். யோசிச்சுக்கோ. இதுதான் உன்னோட உண்மையான முகமா? ஷேம் ஆன் யூ தாஷு. ஒன்னு சொல்லவா, எங்க ஊர்ல இந்த மாதிரி பண்றவங்கள என்ன சொல்வாங்க தெரியுமா? புரோக்கர்னு சொல்வாங்க. How dare you? Shut up! Shut up, you bloody pimp! Oh, I'm sorry. I'm sorry. ஏன்னா இப்ப மிஸ் தாஷு ப்ராக்டிகாலிட்டின்னு சொல்லிட்டு இப்ப ஜஸ்டிஃபை பண்ணிப்பார், ரைட்டா? ஏன்னா
உனக்கு தான் வெக்கமே இல்லையே தாஷு. நீ மட்டும் என்ன சதி சாவித்திரியா? வாழ்நாள் முழுக்க யாரு கூடயும் செக்ஸ் பண்ணவே மாட்டேன்ற மாதிரி பேசுற. அதான் பண்றியே வீர் கூட. ஆனா அவன் கூட பண்றது மட்டும் உனக்கு வெக்கமா இருக்குமா? 10 லட்சம் ரூபாய் எவ்வளவு பெரிய தொகைன்னு தெரியுமா? நல்லா யோசிச்சுக்கோ. வருஷம் முழுக்க இதை வச்சு செலவு பண்ணலாம். எனக்காக செலவு பண்ணிக்கிறதுக்கு எனக்கு என் அம்மா அப்பா கொடுத்த கலாச்சாரமும் என்னோட கல்வியும் இருக்கு. நல்லா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்நாள் முழுக்க என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிடுவீங்க. ஆனா ஒரு சில நேரத்துல என்னோட கலாச்சாரம், என்னோட குடும்பம்னு பேசுறது. நானும் அவன்கிட்ட சொன்னேன், நானும் அவனை போய் அடிக்க சொன்னேன். சொல்லு, நீ எவனை அடிச்சியோ அவன் ரொம்ப பவர்ஃபுல் ஆனவன். இன்னைக்கு நான் பேசுறத அமைதியா கேளு. நான் பாருல, இன்னைக்கு நீ என்னதான் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாலும் சரி, அது என்கிட்ட வேலைக்காகாது தாஷு. நீ இவ்ளோ வீக் ஆயிட்டியா? ஆமா, நீ இவ்ளோ வீக்கா தான் இருக்க. யார் கூட வேணாலும் போய் படுத்துப்பியா உன்னோட, அதுவும் உன்னோட செலவுக்காக. இங்க பாரு. ஷட் அப். இதெல்லாம் விட்டு தாஷு. ஒருவேளை இதனாலதான் வெக்கத்துல உன்னோட அம்மா அப்பா உன்னை பிளாக் பண்ணிட்டாங்க போல இருக்கான். உனக்காக வேணாம் தாஷு, உனக்காக வேணாம். உன்னோட அம்மா அப்பாக்காக ப்ளீஸ் தெரிஞ்சிடு. ஸ்னேகா, எனக்கு உன்னுடைய ஃபேமிலியை பற்றி அதிகமாக எதுவும் தெரியாது. ஆனால் நீ அக்ஷய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நான் உங்கள் 2 பேரையும் ஒன்றா பார்க்கும்போது உங்கள் 2 பேருக்குள்ளேயும் கேப் இருக்கிறது நல்லா தெரியுது. ஆனால் சவ்யாவை அக்ஷய் கூட பார்க்கும்போது தே லுக் கிரேட் டுகெதர். அவங்களோட பாசம் ரொம்ப அழகாக இருக்கு. ப்ளீஸ், நீ அவருக்காக இன்னொரு வாய்ப்பு கொடு. முழுமையாகாத ஒரு ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். நீ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ப்ளீஸ், அவருக்காக ஒரு வாய்ப்பு கொடு. ஆமாம்மா, எனக்கும் இதுதான் தோணுது. நீங்க நீயா இத சொல்ற? அம்மா, அப்பா இஸ் சேஞ்சிங். அப்பா அவர் உங்களை லவ் பண்றாரு, ரெஸ்பெக்ட் கொடுக்கறாரு. எனக்கு தெரியல. அவர் தான் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் ஆகுறாரு. ஆனா இதுக்கப்புறம் மாற மாட்டேன். எப்பவும் மாற மாட்டேன், யாருக்காகவும் மாற மாட்டேன். அம்மாவும் நாம எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது என்னால் இதை பண்ண முடியல. ஆனா இப்போ give me one more chance. Come back to my life, my lovely wife. மா, ஸ்னேகா, ப்ளீஸ். என்ன மறந்துட்டீங்க? நீ அங்கேயே உட்காரு. பல வருஷத்துக்கு அப்புறம் அம்மாவை நான் ஹக் பண்றேன். ஒன்னு அப்புறமா. அம்மா, இங்க வா. என் செல்லம். சாக்ஷி, யா குமார், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் இன்ஃபார்ம் பண்ணணும். உனக்கும் பாஸுக்கும் மீட்டிங் நடந்ததுக்கப்புறம் பிரதீப் தன்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டான். ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ண. எனிவேஸ், நீ ஆஃபீஸுக்கு எத்தனை மணிக்கு வர போற? இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஓகே, ஐ எம் வெயிட்டிங். ஹலோ சார். யா வேர்? சார், பிரதீப் எங்கே வெளில போயிட்டான் கேள்விப்பட்டேன். லைஃப்பில் சில பேர் வருவாங்க, சில பேர் போவாங்க. நீ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ற. இதே மாதிரி எப்பவும் தேங்க்யூ பண்ணு. ஓகே, சார். யா. எங்க ஊர்ல
இந்த மாதிரி பண்றவங்கள என்ன சொல்வாங்க தெரியுமா? புரோக்கர்னு சொல்வாங்க. How Shut up! Shut up you! நீ ஒரு புரோக்கர் தாஷு, நீ ஒரு புரோக்கர். எனக்கே நிஜமா தெரியாது. நான் இப்ப என்ன பண்றது? வேறு விஷயத்துல நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்? அச்சோ, நீ அவன்கிட்ட போய் சொல்ற. நான் அவன்கிட்ட உண்மையை சொல்ல போறேன். Don't stop me. ஏய் ரோசி, என்ன மறைக்கிற? இவ உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறா. நான் அதை சொல்லிடுறேன். அது கேரா, நீ கிளம்ப. ரோசி என்கிட்ட விஷயத்த சொல்லுவா. எதுவா இருந்தாலும் அவளே சொல்லட்டும். யூ டோன்ட் வரி. ஓகே. ப்ளீஸ். ஆல் ரைட். ரோசி, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ என்கிட்ட சொல்ல. நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். I don't know. நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் உன் பக்கத்துலயே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். உன்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கணும்னு நினைச்சேன். வேற ஏதோ விஷயம் இருக்கு. ஐ ப்ராமிஸ். நீ என்ன சொன்னாலும் சரி, அதுக்கப்புறமும் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு நான் நினைச்சேன். அண்ட் என்னோட மென்சுரேஷன் சைக்கிள் 32 to 40 டேஸ்க்கு ஸ்கிப் ஆனதுனால தான் நான் ரொம்ப பயந்துட்டேன். அதனால நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு நினைச்சேன். அந்த தாட் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது, அதுவும் உன்னோட குழந்தைன்றதுனால. ஆனா இப்போ ஐம் so hurt. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் பிரெக்னெண்டா இல்ல. டுடே நான் பீரியட் ஆயிட்டேன். அன்னைக்கு நீ எனக்கு சப்போர்ட்டா இருந்த. அன்னைக்கு நீ என் கூட மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. அதுக்கு நான் உங்ககிட்ட நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மீறி வேற எதுவும் ஆக முடியாது. அப்புறம் இந்த விஷயத்த கேள்விப்பட்டது ரொம்ப பயந்துட்டேன். ஐம் ரியலி வெரி சாரி வீர். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. ப்ராமிஸ். ப்ராமிஸ். Friends forever. யாரஷ்மி? இல்ல, தாஷு புரிஞ்சுப்பாளோன்னு எனக்கு தோணவே இல்லை. எனிவேஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ டோன்ட் நோப்பா. ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கா. அப்பா வேற கால் பண்ணி 6 மாசம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. ஐ டோன்ட் நோ வாட் டு டு. உங்க அப்பாவோட பேர் என்ன? ஸ்ரீ கேசி தியாகி ஷாம். சரி, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் உனக்கு கால் பண்றேன். அப்பா வணக்கம். அது நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்பா அது வந்து இந்த ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணு இருக்கா, பேரு ரஷ்மி. அப்பா அது வந்து அவளோட அப்பா பேரு ஷாம். அவர் தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்பா இங்க பாருங்க, அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஹலோ சாக்ஷி. யா குமார், சொல்லு. சாக்ஷி, பிரதீப்போட ஃபோன் நேத்துல இருந்து ஆஃப்ல இருக்கு. அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டானோன்னு பயமா இருக்கு. சரி, வீட்டுக்கு வா. நானும் வீட்டுக்கு போய் என்னன்னு பாக்குறேன். ஓ காட், என்ன பண்ணிருக்கானோ தெரியலையே. ஏய் சாக்ஷி, இட்ஸ் எவ்ரிதிங் ஓகே? அது வந்து பிரதீப், நான் பாத்துக்கிறேன். ஏய், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அது இல்ல, நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நீ ஒரு பையன் கூட தான் இருக்கியாமா? இல்லப்பா, நான் அது வந்து அப்பா அது நான் உங்ககிட்ட அப்பா ஆக்சுவலி அவர் நல்ல பையன்பா. பையன் எப்படியெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆனால் அவனோட அப்பா கால் பண்ணாரு. அவர் ஒரு எக்ஸ் எம்எல்ஏமா. அவர் ரொம்ப பெரிய ஆள்.
அவரோட பையனுக்காக உன்னை பொண்ணு கேட்டாருமா. அப்பா நீங்க உண்மையாவா சொல்றீங்க? அப்படின்னா உனக்கு முன்னாடியே எல்லாமே தெரியுமா? அட என்ன நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நடக்கிறது எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அது நிஜமாவே ரொம்ப நல்ல சம்பந்தம். சரி ஓகேம்மா. இவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து உன்னை பொண்ணு கேட்டிருக்காங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா உண்மையாவா சொல்றீங்க? உன்னோட சந்தோஷத்துல தான் எங்க சந்தோஷமா இருக்குமா. தேங்க் யூ. பை. சந்தோஷமா இருமா. ஹாய் ரஷ்மி. ரொம்ப டயர்டா இருக்கு. என்னாச்சு? எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. அது அப்பா கால் பண்ணாரு. அவர் எல்லாத்தையும் சொன்னாரு. நீங்க எங்க எக்ஸ் எம்எல்ஏவோட பையன். உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்படின்னா நீ கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கல்ல? நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ ஓகே சொல்லிட்டியே. இது ரொம்ப வித்தியாசமான சிட்டி. நேத்து நைட் வரைக்கும் என்கிட்ட ஐ மீன் என்னோட பிரச்சனையை தவிர எங்க போறது யாரை நம்புறதுன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை தெரியுமா. ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா, இந்த சிட்டியே எனக்கு சொந்தமாயிடுச்சு. இந்த சிட்டில ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. அது உண்மைதான். சாக்ஷி, நீ ரொம்ப ஹார்ட்டா இருக்கன்னு எனக்கு புரியுது. இதை பத்தி பேசுறதுக்கான நேரமும் இது கிடையாது. ஆனா எப்பயாவது உனக்கு வாழ்க்கையில மறுபடியும் இன்னொரு ஆண் மேல நம்பிக்கை வைக்கணும்னு தோணுச்சுன்னா நான் உன் பக்கத்துல இருக்கன்றதை மறந்துடாத.